வசிஷ்ட நதி தூர் வாடுறது, நீர்நிலைகள் தூர் வாடுறது, ஓடை உடைப்பெல்லாம் தூர் வாடுறது, அந்த இதெல்லாம் மெயினாக இருக்குது. ஏன்னா இது விவசாயம் சார்ந்த ஊருங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா சிறப்பாக இருக்கும். இது ஆத்தூர் மாவட்டமாக மாற்றுறதுக்கு உண்டான நீண்ட நாள் கோரிக்கை நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இன்னும் செயல்படுத்தாத இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கலெக்டரேட் போகிறதுக்கு இங்கேருந்து 70-80 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு ஆத்தூர் மாவட்டம் பிரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். கழிவறை பிரச்சனை தாங்க அதிகமாக இருக்கு. இப்போ கூட ஒரு கழிவறை கட்டினாங்க, ஆனால் வந்து 1 மாசமா பயன்படுத்தினாங்க, தண்ணி வெளியே வருது அப்படி இப்படின்னு சொல்லி அதை மூடி வச்சுதான் சரி. இப்போ ஒரு 6 மாசமா அது மூடியே தான் கிடக்குது. அது இல்லாமல் ஊர் நுழைவிலே வந்து ரயில்வே பாலம் அடியில் தண்ணி மழை வந்துச்சுன்னா தண்ணி தேங்கி நிற்குது. இதனால பல வியாதிகள் வருது. இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா போதும், அதுவே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். கோரிக்கைன்னு பார்த்தா நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினால கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. அவர் எவ்வளவோ நம்ம தொகுதிக்காக செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைனா அந்த வசிஷ்ட நதியில் தூர்வாரி அது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜிஹெச்சில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பிரச்சனைனா கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க முழுசாக பார்க்காம சேலம் அனுப்பிச்சி விட்றாங்க. நீண்ட நாள் பிரச்சனைனா இப்போ ஆத்தூர் பகுதியில் நகரத்துக்கு மத்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடையினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இவங்களால நிறைய விபத்துகள் ஏற்படுது. நாங்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டமும் பண்ணோம், சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் மனுவும் கொடுத்தோம். அதுக்கு உண்டான எந்தவித ஒரு முன்னேற்பாடும் இப்போ எடுத்த மாதிரியும் தெரியல, மாற்று வழியும் ஏற்படுத்தின மாதிரி தெரியல. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ தற்போது இருக்கிற எம்எல்ஏ மீண்டும் இந்த தொகுதியில போட்டிக்கிட்டா மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புங்கிறது சுத்தமா இல்லவே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எம்எல்ஏன்னு பேரில் இருக்கிறாரு, ஆனால் அவர் இருக்கிறாரா என்னன்னு தெரியாமே இருக்குது. ஏன்னா ஆத்தூரில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. வேகமாக மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பெரியார் சிலைக்கிட்ட அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. அது ரொம்ப நாளாக மக்கள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அது எந்த ஒரு இதுன்னு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெற்றி வாய்ப்புன்றதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எம்எல்ஏ வந்து முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமிங்க, அவர் எல்லா தொகுதியும் சந்திக்கிறாரு. கம்ப்ளீட்டாக ஒரு தொகுதி கூட சந்திக்காதுன்னா எல்லா தொகுதியும் போய் வர்றாரு. எதை சொன்னாலும் கரெக்டாக செய்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லாமே நடக்குது. அவர் முதலமைச்சர் கேண்டர் இறங்கும் போது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அனைத்து தொகுதியோடைய உரிமைகளையும் கேட்டு வாங்குறாரு. ஆனால் தமிழக அரசு தான் செஞ்சு தர மறுக்குதுங்க. எடப்பாடி ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டாந்துருக்காருங்க, பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டாந்துருக்காரு, பிஎட் காலேஜ் கொண்டாந்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சிட்கோ தொழிற்பேட்டை கொண்டு வந்திருக்காருங்க. அவர் வந்து 100% வெற்றி பெறுவார். சிஎம்ஆர் இருக்கும்போது பார்த்துங்க, அவர் எம்எல்ஏ ஆனது வர்றதுங்க, எதிர்கட்சியானது வர்றதில்லைங்க. அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷம் ஆச்சுங்க. இப்போ இங்கே அடிப்படை வசதிகள்லாம் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காரு? அடிப்படை வசதி எது இல்லைங்க. பைபாஸ் ஒன்று ரிங் ரோடு போட்டாருங்க, எந்த ஒரு தொழிற்சாலையும் கொண்டு வரலைங்க. ஃபேக்ட்ரி பூரா வந்து வெப்படை இளம்பிள்ளை இதில் இருக்குங்க, அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு தொழில் எதுவும் செய்யலைங்க. இங்கே ஒரு கம்பெனி கட்டி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இங்கே வந்திருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரி எதுவும் இல்லைங்க. எங்களுக்கே வேலை இல்லாமல் இருக்குது. வடநாட்டுக்காரங்க வந்து இங்கே வேலை செஞ்சால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? அதனால் முதல் மந்திரியாக இந்த தொகுதிக்கு ஒரு பொக்குஷமாக கிடைச்சும் எந்த எடப்பாடி தொகுதிக்கு வந்து ஒரு தொழிற்பேட்டை எதுவும் இல்லை. ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்யலை, எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன செய்ய போகிறாரு? தண்ணி வசதியிலேருந்து ரோடு வசதியிலேருந்து பள்ளிக்கூட வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தாங்க சார் இருக்காரு. மீண்டும் இந்த தொகுதியில் போட்டிட்டா அவருக்கான வெற்றி வாய்ப்பு 100% அவர் தாங்க சார் வருவார். இது கங்கவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தது. சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நல்ல தம்பி, பேர் கேட்டவாறு நல்ல தம்பியாக தான் எல்லாரோடும் நல்லா பழகிட்டு இருக்காரு. எல்லோருடைய கவனத்தையும் இருக்கிறாரு. கொஞ்சம் எல்லாரோட இணக்கமாகவும் பழகிட்டு என்ன கோரிக்கைனாலும் செய்வெடுக்கிறாரு. அந்த வகையில் பாராட்டுக்கள். எம்எல்ஏ ஃபண்டில் இங்கே வந்து ஒரு பாலம் ஒன்று வேலை நடந்துகிட்ருக்கு, ரோடு போட்டுட்ருக்காங்க, நிறைய வேலைகள் சின்ன சின்ன வேலைகள்லாம் அவரால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு தான் இருக்கார். அவருக்கு உண்டான நாம்ஸில் என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார். கெங்கவெளி தொகுதி அப்படின்றதுல இந்த வீரவனூர் பேரூராட்சி, இந்த வீரவனூர் பேரூராட்சின்றது எம்எல்ஏ உடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்றும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஏதோ கோரிக்கை வச்சாரு, சட்டமன்றத்தில் பேசினாரு, அதனால வந்து இந்த நீண்ட நாள் கிடப்புல கடந்த திட்டங்கள் வந்து செயலாக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க மாதிரி சில தகவல் இருக்குது சார். எப்போ அரசியல்வாதி அப்படிதான்ப்பா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, இதுதான் மனசில் இருக்க ஒழிஞ்சு மனசில் நிறைஞ்சி இருக்கிற மாதிரியான திட்டங்கள் இந்த பகுதிக்கு கண்டிப்பாக கொண்டு வரலன்றது தான் மானித்தரமான உண்மை. ரொம்ப அருமையான மனிதர். நாங்கள் பாலம் கேட்டிருந்தோம், கேட்ட வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தேன். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 100%. 5 வருஷத்துல ஒரு நாள் கூட பார்க்கல எம்எல்ஏவை, பார்க்கல. இந்த ஏரியாவுக்கும் வரலைங்க. எங்களுக்கு வந்து தட வசதி முக்கியமாக மலையாள தெருவில் வேணுங்க. அவர்கிட்ட ஒரு 200 குடும்பம் இருக்குங்க. மலையாள தெருவில் 200 குடும்பம் இருக்குது. நாங்கள் தார் ரோடுக்கு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதை 2 பேர் தடுத்து வச்சுருக்காங்க. அதில் பிரச்சனையும் அதில் 2 பேர்த்தால தாங்க வருது. இல்லை, விவசாய நிலத்துக்கு எங்களுக்கு நல்லா சலுகைலாம் கொடுக்குறாரு. இது மாதிரி ஏழ்மையான நான் எம்எல்ஏவை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை.
பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சாங்களா? ஏதாவது கோரிக்கைலாம் வச்சா நிறைவேற்றுறாரா? எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றுறாருங்க. திரும்பவும் அவரே வந்தால் கூட நல்லா இருக்கும். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்மையிலே பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் உண்மையிலே நல்ல தம்பி தாங்க சார். இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏவில் இந்த எம்எல்ஏ பரவாயில்லைங்க சார். வீரனூரில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபண்டில் வந்துட்டு சொக்கனூரில் 14 லட்சத்தில் ஒரு அங்கன்வாடி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கெங்கவழியில் மின்மயானம் அதுவும் எம்எல்ஏவால் தான் வந்தது. இல்லை, நாங்கள் சொன்னதே எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த பாலம் பொன்னாலமங்கல் அணைக்கட்டுகிட்ட ஒரு பாலம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் சொன்னால் எதையும் செய்வார். அதே மாதிரி நாங்கள் ஏதோ சொன்னோம்னாலும் உடனே அந்த யாருக்கு ஏதோ அதை ஃபோன் போட்டு உடனே பாருங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் எல்லாமே செய்வார். ஒன்றும் எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்கு? எம்எல்ஏ செயல்பாடு இப்போ எப்படின்னு சொல்ல முடியல சார். அது என்னால் சரியா இப்போ மதியம் இந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? மாற்றம் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது சார். இப்பொழுது அவர் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறாருங்க. பொதுமக்களுக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலும் எல்லா இடத்துலையும் ஓடி வந்து பார்க்குறாரு. எந்த நேரம்னு கணக்கெலாம் இல்லைங்க. நைட்டே சொன்னீங்கனாலும் அந்த செகண்டில் வந்து அவர் பார்க்குறாருங்க எல்லா இடத்தையும். இங்க அடிப்படை வசதிகள்லாம் ஏதாவது மேற்கொண்டு கொடுத்துருக்காருங்களா? எல்லாமே பண்ணியிருக்காருங்க. பஸ் ஸ்டாப்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. ஏன்னா பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, மற்ற பொதுமக்கள் வந்து மலையில் நிற்கிறாங்கன்றதுக்காக நிறைய பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காரு. நிறைய இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய டாய்லெட் வசதியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுங்க. எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா, மிடில் ஸ்கூலில் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபண்டில் அவர் எல்லாத்துக்குமே வந்து டாய்லெட் பாத்ரூம் வசதி பண்ணி கொடுத்துருக்காருங்க. இப்போ மீண்டும் இதே தொகுதியில் சதாசிவம் அவர்கள் போட்டியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதாவது நம்ம எல்லா பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா கட்சி பாகுபாடின்றி அவர் வந்து வேலை செய்யறதுனால எல்லா பொதுமக்களுமே அவருக்கு வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க. தேவையான பணிகள் எல்லாமே பண்ணி தான் இருக்கிறார். ரோடு, ரேஷன் கடை எல்லாமே செஞ்சு தான் இருக்கிறார். சந்திக்கலாம் கிடையாது. அவருடைய பணிகளை அவர் செய்கிறாரு. கட்சிக்காரு பண்ணுறாங்க, அவ்வளோதான். திரும்ப அவருக்கு வாய்ப்பு வச்சு வெற்றி வாய்ப்பு அது ஒருதே சொல்ல முடியாது. இங்கே ரொம்ப காலமாக நம்மளுடைய அரசு கலைக்கல்லூரி கேட்டிருக்கோம். ஏறக்குறைய 15 ஆண்டுகால மக்களுடைய கோரிக்கையாக இருக்கும். இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி அல்லது 30 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் கலைக்கல்லூரி போய் ஏறக்குறைய ஒரு 4000 பேர் இந்த பகுதியிலேருந்து போகக்கூடிய சூழல் இருக்கு. கலைக்கல்லூரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு நீண்ட காலமாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். பட் இன்னும் அது கிடைக்கல. ஓமலூரை வந்து சிறப்பு நிலை பேரூராட்சியாக இருக்குது. இது வந்து நகராட்சியாக மாற்றணும். எம்எல்ஏவை நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் பார்க்க முடியறதில்ல ஓமலூரில். குறிப்பாக இந்த பகுதியில் தக்காளி நிறையா வரும். அந்த தக்காளியை சேமிக்கிற குடோனு, அதே போல் பூசாரிப்பட்டி பகுதியில், காடையம்பட்டி பகுதியில் நிறைய பூக்கள் வகை வகையாக மல்லிகைப்பூ, சாமந்தி பூலாம் வரும். அது சேமித்து வைக்கிற அந்த சென்ட் தயாரிக்கிற கம்பெனி வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு இந்த எம்எல்ஏ வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை. மாலையிலுக்கான ஒரு கல்லூரி கிடையாது. 25 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் கல்லூரி இருக்குது. மாலையில் நிறைய சிரமப்படுறாங்க. அதுமாரி இவ்வளோ நகரப்பகுதியில் வந்து அரசு நிதி பள்ளி தான், மேல்நிலை பள்ளி தான் தவிர அரசினுடைய மகளிர் ஸ்கூல் எதுவுமே கிடையாதுங்க. வீட்டுக்கு கூட்டு குடிநீர் இருந்தாலும் கூட 15 நாளுக்கு ஒரு முறை குடிநீர் வருது. கிராம சாலைகள் இன்னும் மேம்பட வேண்டி உள்ளது. இன்னும் வந்து நிறைய திட்டங்களை தொகுதிக்கு மேலே வந்து கேட்டுக்கிறேன். குடிநீர் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எடப்பாடியார் ஆட்சியில் மேற்கு உபரி நீர் திட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. நியர்பை ஓமலூர் நியர்பை இருக்கு, மேட்டருக்கு. அந்த உபரி நீரை வந்து ஓமலூருக்கு சப்ளை பண்ணால் கூட தண்ணி தட்டுப்பாடு குறையும். அதே மாதிரி ஈவினிங்கு, மார்னிங்கு ஓமலூர் பஸ் ஸ்டாண்டில் பெரிய போக்குவரத்து நெரிசல் பெருசாக இருக்குது. எம்எல்ஏ வந்து பொதுமக்கள் சந்தித்து குறைகளை சந்திக்கிறாரு, கேட்குறாரு, ஒரு சில திட்டங்கள் செய்கிறாரு. இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் மக்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கண்ணங்குறிச்சி பகுதியில் இந்த குப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து அந்த மேற்கு தொகுதியிலே போட்டால் அது கொஞ்சம் நல்லா, ஏன்னா பக்கத்தில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்களா நல்லாவே இருக்கும். ஏன்னா போகிற வழியே ரொம்ப இதாக இருக்குது. ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுதான் முக்கியமாக கோரிக்கையாக இருக்குது. கண்ணங்குறிச்சி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் தொகுதி பக்கம் வராங்க சார். மக்கள் குறைய வந்து கண்டிப்பாக கவனிக்கிறாரு. எல்லாத்தையும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சாதாரணமாக பழகுறாரு சார். ஒரு அணுகுமுறை சாதாரணமாக இருக்குதுங்க சார். கண்ணங்குறிச்சி பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதிக்கு சார். அதனால இந்த மூக்கநேரி ஏரியை சீக்கிரம் வந்து வேலை துருவமாக சீக்கிரம் இந்த வேலையை செயல்பட்டால் நல்லா இருக்குங்க சார். இதை சேலம் வடக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணங்குறிச்சி பேரூராட்சி தான் யார் எம்எல்ஏ ஆகணும்னு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற பேரூராட்சி இதுதான் சார். 22,000 ஓட்டு இருக்குது சார். அவருக்கு 100% கண்ணங்குறிச்சி பேரூராட்சியில் அவருக்கு ஆதரவு இருக்குதுங்க சார். நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது பொதுவாகவே சொல்லணும்னா அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு. அடிப்படையான தினந்தோறும் தேவைப்படக்கூடிய குடிநீர்ல இருந்து, சாலை வசதிகள்ல இருந்து, சாக்கடை வசதியில இருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இன்னும் எம்எல்ஏ எதனாவது அரசு விழாக்கள்லையோ அல்லது அரசு சார்ந்து எதனாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியதா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சூழல் ஒன்றும் அவருக்கு சாதகமா இருக்க மாதிரி இல்லை. மீண்டும் இந்த பகுதியில அவர் போட்டிட்டு அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? 100% இருக்கிறது. மக்கள் வாக்களிப்பாங்களா? கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. மக்களை வந்து எந்த மாதிரி குறைகள்லாம் கேட்கிறாரு? மக்கள் விவசாயம் சார்ந்த குறைகள் கேட்குறாரு, துப்புரவு பணிகள் பற்றி கேட்குறாரு, அப்புறம் ரோடு அடைப்பு, இந்த சாக்கடை வசதிகளை பற்றி விசாரிக்கிறாரு. அதை பண்ணியிருக்கிறாங்க சார். எம்எல்ஏ வந்து அதிமுகல இருந்து பாலசுப்ரமணியன் சொல்லி அவரை தேர்ந்தெடுத்தோம்.
மக்களுக்காக பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்ததே இல்லைங்க சார். ஏன்னா வெற்றி பெற்றதோட சரி, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட பிரச்சனை ஒரு சாலை வசதி, சாக்கடை வசதி, இது எந்த ஒரு பிரச்சனையை தீர்வு காண அவர் இந்த சைடு வந்ததே இல்லைங்க சார். மீண்டும் அவர் இந்த தொகுதியில் போட்டிட்டு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் கண்டிப்பாக அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதுங்க சார். இல்லைங்க, அவர் ஓட்டு கேட்கல வந்தது. அதுக்கப்புறம் அவங்க யாரு என்னன்னு கூட ஃபேஸ் கூட தெரியாது, பேரும் தெரியாது. ஃபர்ஸ்ட்லாம் டிச்சு அந்த வசதியெல்லாம் இல்லாம இருந்துச்சு, ரோடு இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் வசதி அந்த இதெல்லாம் இப்பெல்லாம் பரவாயில்ல, முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது கோரிக்கைங்கிறது ஏகப்பட்டது பூத்து வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்காங்க. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இன்னும் பண்ணல. அவர் ஓட்டு கேட்க வந்தவர் சரி, அவர் நன்றி தெளிவு கூட இந்த தொகுதிக்கு அவர் வரல. அவர் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் காணவில்லைன்னு போஸ்ட் தான் அடிச்சு ஓட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எதுவுமே செய்யலைங்க, ஒன்று கூட செய்யலை. அவர் மீண்டும் இந்த தொகுதியில் அவர் போட்டிட்டு அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு ஓட்டு கூட உழுவாதுங்க. நான் இது வரைக்கும் 4 எம்எல்ஏங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன். நான் அதுக்கு முன்னே தாரமங்கலம் தொகுதி எங்களுது. இப்போ தொகுதி சீரமைப்பில் நாங்கள் சேலம் மேற்குக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ 4 எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியில் இவர் 4வது எம்எல்ஏ. அதில் 4ல் இவர் தான் சிறந்த எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியிலையும் அருள்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். அவரை போல ஒரு சிறந்த எம்எல்ஏ 234 தொகுதியிலையும் இவரை விட ஒரு நல்ல எம்எல்ஏ இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. மக்கள் அவரை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி போனால் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட உடனே பேசி அந்த பிரச்சனையும் முடிச்சு கொடுக்குறாரு உடனுக்குடனே.